ஆடி மாசங்கிறதுனால பாத்தீங்கன்னா கல்யாண சீசன் இல்ல, அதனால எதிர்கட்சியோட அறிக்கையெல்லாம் பெருசா வரதில்லைன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கும் முதலமைச்சரை ஒருமையில திட்டுறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தண்டிக்க தத்தை தான். உங்களோட பரவேல இது எதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அதே மாதிரி 6 மாசத்துல ஆட்சி கலைஞரும் இன்னும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, அது உங்களோட பார்வையில என்னன்னா? இல்ல, பொதுவா ஒருமையில பேசுறது, எதிர்கட்சி தலைவர்களை கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுறது அப்படிங்கிறது ஏற்கனவே 2 திராவிட கட்சிகளும் வழக்கமா அதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும் பேசல. ஆனா அதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்கள இப்போ சாதாரணமா பேசுகிறத தாண்டி இந்த நாட்டின் முதல் அமைச்சர், கிட்டத்தட்ட அந்த 8 கோடி பேருக்கும் அவர் தான் முதல்வர், இன்க்ளூடிங் ஸ்டாலினா இருக்கட்டும், வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே அவர் தான் முதல்வர். அப்ப அந்த அந்த முதல்வருக்கு அந்த இருக்கைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, அந்த மாண்பை எந்த இடத்துலயுமே குறைக்க கூடாது. பொதுவாகவே முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் இவர்களை சட்டப்பேரவை தலைவர் இவர்களை பேசும்போது, அவர்களை பேரை குறிப்பிடும் போது மாண்புமிகுங்கிற வார்த்தையை முக்கியமா பயன்படுத்தி ஆகணும். கண்டிப்பா மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு சபாநாயகர் அப்படிதான் சொல்லணும். நீங்க இங்க மட்டும் சட்டசபையில மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பொதுவெளியில பேசும்போதோ ஒரு பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போதோ அப்படித்தான் அழைக்கணுங்கிறது தான் மரபு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இது தெரியலங்கிறத பெரிய அபத்தமா இருக்கு. அப்போ இத அந்த கட்சியோட தலைமை இப்பவும் அவர் செய்தது சரிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு எதிர் போராட்டம், கண்டனம் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்படுறதுங்கிறது ரொம்ப மிக மிக அபத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு முதல்வரை பார்த்து நீங்க ஒரு 1000 கேள்விகளை கேட்கலாம், தவறே கிடையாது. உங்களோட எதிர்கருத்தை வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இங்க பேச்சுரிமைங்கிறது ரொம்ப நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆனா அதை தாண்டி போய் அவன் இவன் என்று அந்த உரிமையில் பேசுவதா இருக்கட்டும், வாடா போடான்னு பேசுறதா இருக்கட்டும், சட்டசபைக்குள்ள உன்னோட எலும்பை உடைச்சிடுற பாருன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். கிட்டத்தட்ட அது ஒரு கொலை மிரட்டலுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு சம்பவம் தான் அது. அப்ப அதை எப்படி இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு திமுக போன்ற எதிர்கட்சிகள் நினைக்குதுன்னு தெரியல. இப்போ திமுகவில் இருக்கிற RS பாரதியா இருக்கட்டும், அம்மையார் கனிமொழியா இருக்கட்டும், அவங்க இந்த அரசுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, விமர்சனங்களை சகிச்சுக்கிற தன்மை ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சகிப்புத்தன்மைங்கிறது கண்டிப்பா வேணும். ஆனா எதுக்கெல்லாம் வேணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசும்போது அந்த கட்சியை ஃபாலோ பண்ற நிர்வாகிகள் இல்ல இன்னும் பிற கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு அப்ப முதல்வரை இப்படி பேசினா தவறு இல்லை அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இது மிகப்பெரிய அளவுல கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒன்று. அதுக்கான சரியான ஒரு தீர்வை தான் இந்த அரசு எடுத்திருக்கு. இப்ப அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காருங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு கட்சி சார்பு இல்லாம யார் ஒருவர் பண்ணியிருந்தாலும், அது தாவேக்காவிலே இருக்கிற ஒருவர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த நடவடிக்கை சரியானது. அப்பதான் இன் ஃபியூச்சர் அந்த இடத்துல இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார், நாளைக்கு வேற ஒருத்தர் கூட இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும், ஒரு கண்ணியத்தோட பேசணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தியா அது இருக்கும் தான் நான் அதை பாக்குறேன். இப்ப இதுல அமைச்சர்கள் போன எதிர்கட்சி அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேஸ் போடுவாங்க ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க ADMK பீரியட்லயே நாங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறோம், ஆனா கேஸ் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போய் எல்லாம் வைக்க மாட்டாங்க, இது ஒரு மாதிரி அராஜக போக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பத்தி என்னென்ன சொல்றீங்க? இல்ல, அதுதான். இப்ப நீங்க ஒரு தவறை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க, அந்த தவறை யாருமே சரி பண்ணலைங்கிறதுனால அந்த தவறு சரின்னு அர்த்தம் ஆயிடுமா? நீங்க இது நாள் வரை செஞ்சது தப்புன்னு தானே சொல்றோம். நீங்க செஞ்சே இருக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருந்திருக்கு, நீங்க அதனாலதான் அப்படி பண்ணிருக்கீங்க, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க இன்னைக்கு செய்யும் போது இதை இந்த சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை கொடுத்தாதான் இன் ஃபியூச்சர். ஏன்னா இன்னைக்கு அரசியல் பழமைவாதிகள்ட்ட இருந்த அரசியல் இன்றைக்கு இளைஞர்கள் பக்கம் வந்திருக்கு. அப்ப இளைஞர்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த அரசியலை பாக்குறாங்க, இந்த அரசியல் அமைப்பை பாக்குறாங்க, இந்த சட்டமன்றம் எப்படி செயல்படுதுன்னு பாக்குறாங்க, இந்த அரசியல் மாற்றம் எப்படி நடக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தலைமுறைக்கு நாம எதை எடுத்து சொல்றோம்? அப்ப இந்த மாதிரியான ஒரு மாண்பை சொல்லணும், ஒரு எதிர்கட்சியா இருந்து எப்படி செயல்படுறதுன்னு சொல்லணும், எவ்வளவு கண்ணியத்தோட பேசணும்னு இருக்கு. நம்ம கண்ணியமிக்க தலைவர்கள் வாழ்ந்த காலத்துலதான் நம்ம தமிழகத்துலதான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயத்த எவ்வளவு பெரிய தீவிரமான விஷயத்த கூட சொல்ற விதம் இருக்கு. நீங்க ஒரு மணிக்கணக்குல கூட நீங்க பேசலாம், எதிர்த்து பேசலாம். இந்த முதல்வரை பத்தி நீங்க 2 நாள் கூட உட்கார்ந்து விமர்சனம் பண்ணுங்க, தவறே இல்லை. ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் தவறு. அப்ப இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், முதல் அமைச்சர், அவர் தான் நமக்கு வழிகாட்டி, நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு, நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் நீங்க அப்படி பேசிட முடியுமா?
சட்டமன்றத்துக்குள்ள வந்து உங்க எல்லாம் எழுப்ப உடைக்கிறேன்னு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாருன்னா இது மிகப்பெரிய கொலை முயற்சி வழக்கு போட வேண்டியது. அவங்க அந்த இடத்துக்குலாம் போகல. பட் இதை செஞ்சிருக்கிறது சரியான ஒரு போக்கு தான். இதை வந்து என்னன்னா, இப்போ இன்னும் நான் ஓப்பனா சொல்றேனே, திமுகவோட இது என்னன்னா, இந்த வெற்றியை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்படி ஒரு வெற்றி நடக்கும், இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும், இவர் வந்து முதல்வரா உட்காருவாரு, நாம வந்து இவ்வளவு ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்போம்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்ததுனால இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியாம அவர்கள் வந்து அந்த அந்த இயக்கத்தோட தலைவரே வந்து கல்யாண வீடா இருக்கட்டும், இல்ல கருமாதி நடக்கிற வீடா இருக்கட்டும், இளவு வீடா எங்க போனாலும் ஒரு பெரிய ஒப்பாரியை வச்சு ஒரு ஓழத்தை விட்டு இந்த ஆட்சி வந்து ஒரே மாசத்துல கவர்ந்துரும், 2 மாசத்துல கவர்ந்துரும், 3 மாசத்துல கவர்ந்துரும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த ஆட்சியை வந்து அகற்றத்திற்காக வேண்டி இன்னைக்கு குதிரை பேரங்கள் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு எதிர்கட்சிக்காரர்கள் அந்த செயல்பட்ட விதமா இருக்கட்டும், இப்படி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கும். இப்ப அதோட அடுத்த நீட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பேசும்போது இது தவறுங்கிறது அந்த எம்எல்ஏவுக்கே தெரியும். அவர் ஒன்னும் ஒரு இன்று ஒரு 20 வயது 25 வயசுல எம்எல்ஏ ஆனவர் இல்லை. அவருக்கும் கிட்டத்தட்ட 60 இருக்கும் போல தெரியுது. அப்ப அவருக்கும் இதோட பின் விளைவு தெரியும். ஒரு முதல்வரை இப்படி பேசினா நெக்ஸ்ட் டே நமக்கு அரெஸ்ட் இருக்குங்கன்னு அவருக்கும் தெரியும். அப்ப தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறாருன்னா திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த விஷயத்த ஒரு இஷ்யூவாக்கி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவரை அரெஸ்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி முழுக்க ஒரு பிரளயம் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து கீதா ஜீவன்ல இருந்து மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து மொத்த பேர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், ரோட்ல உருள்றதுல இருந்து ஒரே தள்ளு முள்ளு அடிதடி அந்த ரேஞ்ச் வரையும் அது போகுதுங்கும் போது அது சென்சேஷனல் நியூஸா மாறுது. தமிழ்நாடு முழுக்க இது வந்து அராஜகம் பண்றாங்க, காவல்துறை என்ன சொல்றது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க, எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கி அப்ப தமிழ்நாட்டுல ஒரு 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 சுமூகமான ஒரு சூழல் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்துக்காக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். நான் அடுத்த கேள்வி இதை வச்சுதான் கேட்கலான்னு வந்தேன். நீங்களே அதுக்கு ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துட்டீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு தவறு பண்ணிக்கிறது உண்மை. எப்பயுமே வந்து மாண்பு முதல்வரை வந்து யாரா இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு ஒரு கைட்டீரியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் தாவேக தொண்டர்களோ ஒரு அமைச்சர்களோ சரியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து திமுக கையாளுற ஒரு விஷயம் நீங்களே சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர் செஞ்ச தவறு அரெஸ்ட் பண்ணிருந்தாலும் தவறுன்னு தெரிஞ்சாலும் அங்க ஒரு 4 எம்எல்ஏக்களோ ஒரு அமைச்சர்களோ போய் ஒரு போராட்டம் பண்ணும் போது தமிழக முதல்வர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் இன்னும் அமைச்சர்கள் ஏன் சரியா குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயமா நான் இந்த இடத்துல கேள்வியை வைக்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல தொண்டர்கள் இதை சரியா, அதாவது தவைக்கால இருக்கிற அமைச்சர்கள் வந்து இதை சரியா கையாளலையோ உள்ள சரியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையோ அப்படிங்கிறது என்னோட வாதமா சொல்றேன். இல்ல ஆக்சுவலி முதல்வர்களோட இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைக்குமே முதல்வர் சொன்னது வந்து எந்த பிரச்சனைக்கும் நீ ரியாக்ட் பண்ணாதீங்க கட்சி சார்பா. ஏன்னா இந்த கட்சி வந்து நாம தான் ஆட்சியில இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டை நாம ரன் பண்ணும்போது நாமளே ஒரு பிரச்சனைக்கு துவக்க புள்ளியா இருக்கக்கூடாது, நீங்க எந்த பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது சிஎமோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். யாருமே நீங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த பள்ளியில போயிட்டு நீங்க ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அவங்கவுங்க வந்து போய் ஆய்வு நடத்துறதா இருக்கட்டும், அது மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் தான் வச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, கொஞ்சம் அங்கங்க போய் சரியாம அவர் சொல்லிட்டாரு. சோ இந்த விஷயத்திலயும் அப்படிதான். ஏன்னா கவர்மெண்ட் நம்ம தான், இந்த ஆக்ஷனை நம்ம எடுக்க போறோம். நாமளே ஒரு பிரச்சனைக்கு துவக்க புள்ளியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது முதல்வர். ஏன்னா இது மக்கள் பார்வையில ஒரு கேள்வியா வைப்பாங்கல்ல. பாருங்க, டிஎம்கே காரங்க வந்து டக்குன்னு வந்தோடனே வந்து ஆஜராயிறாங்க, ஒரு பிரச்சனை பண்றாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க. ஒரு சிஎம்ஏ ஒருத்தர் வந்து இப்படி திட்டாரு, ஆனா யாருமே எந்த அமைச்சருமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏதாவது அறிக்கை யாராவது விட்டாங்க? அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலங்கிறத விட அது நாகரிகமான முறையில பேசியிருக்காங்க. இவரு சட்டத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு, இன்னும் 2-3 மினிஸ்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா நம்ம தானே ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம், ஒரு அழுத்தமான பொறுப்பு. ஏன்னா இது இல்ல கடந்த கால வரலாறு வேற, கடந்த கால அரசியலை மாற்றுறது தானே தாவேகா. இப்ப அதையே நீங்க பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. இப்ப மக்கள் ஏன் இப்படி நினைக்க மாட்டாங்க? அவங்க முதல்வரை பத்தியே இப்படி ஒருத்தர் பேசி கூட அவங்க அமைதியான வழியை தான் கடைபிடிக்கிறாங்க, அப்படி எடுக்கலாம்ல. ஏன்னா இதே வார்த்தையை நீங்க வந்து ஒருவேளை எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். அதுதான் சொல்ல வரோம் நாங்க. இப்ப இந்த அரசியல்ங்கிறது அரசியல் அடிப்படையே மாற்றி இருக்கு தாவேக அரசு. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்ததுனால எத்தனை உயிர்கள் போனுச்சு. சோ அந்த பாலிசிங் இல்ல.
அப்போ இங்க நீங்க வந்து அமைதியா நடக்கணும், நம்ம தான் இதை சர்வைவல் பண்ணணுங்கிறதுல தாவேக்கா. அதுதான் நான் சொல்றேன், 2 வருடத்திலேயே இவங்க தெளிவாயிருக்காங்க. நீங்க 70 வருஷத்துல இன்னும் தெளிவாகல. புரியுதா? நீங்க இது நாள் வரையில பண்ணின அரசியல் வேற, இப்ப இவங்க பண்ற அரசியல் வேற. இப்ப இந்த ஒரு சம்பவம் நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சொல்லி இருந்தா இன்னரும் தமிழ்நாடே ஒரு பத்தி எரிந்திருக்கும்ல, மிகப்பெரிய போராட்டங்கள்ல இருந்திருக்கும். நடந்திருக்கும். அது இல்லாம எத்தனையோ நடிகர்கள் வந்து வாய்ஸ் நோட் கொடுத்திருப்பாங்க. அது என்னென்னலாம் வாய்ஸ் நோட் கொடுத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து என்ன சொன்னா, இப்போ 26 ஒரு வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இதை சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த அமைச்சர் வந்து இன்னைக்கு அவர் போஸ்டிங்ல இருந்திருப்பாரு. ஆனா சட்ட ரீதியா அவர் எவ்வளவு பிரச்சனையை சந்திருப்பாரு. சட்ட ரீதி இல்லாம அவர் பாதுகாப்பு இல்லாம சூழ்நிலை வந்திருக்கும். எத்தனை பேர் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி நான் பேசும்போது ஒரு இது தோணுது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சிஎம் வந்து ஒருத்தர் இப்படி பேசும்போதோ ஒரு ஏன் ஒரு சில நடிகர்கள் வந்து இன்னும் வாய்ஸ் கொடுக்கல? இல்ல, அது வாய்ஸ் கொடுக்கல அப்படின்றத வந்து நம்ம அது அவங்களதான் நம்ம கேட்கணும். நம்ம ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு என்ன ரீசன் நம்ம சொல்ல முடியாது. நான் கேட்கறது ஒரு பதில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் ஒரு வேலை எதிர்கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்ப கொடுத்திருக்க மாட்டாங்க. இதே அவங்க கவர்மெண்ட்ல இருந்தா கொடுத்திருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த கவர்மெண்ட் தனக்கு நெருக்கடி கொடுக்காதுன்னு நம்புறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல, அதான் சொல்ல வரேன். நீ சொல்ற பாயிண்ட் அதுதான். அதாவது இதே நிகழ்வு போன அரசாங்கத்துல நடந்திருந்தா மொத்த பேரும் கொதிச்சு எழுந்திச்சிருப்பாங்க. எத்தனையோ நடிகர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஆனா இந்த இப்ப ஏன் கேட்கல நீ கேக்குற இல்ல, இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பூரணமான நம்பிக்கை இருக்கு. இந்த அரசுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது, நமக்கு எந்த தொல்லையும் தர மாட்டாங்க, நமக்கு சேஃபா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வேலையை பாக்குறாங்க. போன தடவை அப்படி கிடையாது. கொடுக்கலன்னா யாரெல்லாம் கொடுக்கலன்னு நோட்டீஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படி இதுதான் காரணம். அப்ப இந்த தெளிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்கு. இது நாள் வரையில இந்த மொத்த அரசியலையும் மாத்தி இவர் வந்திருக்காருங்கிறதுனால இதுல வந்து எந்த இதுவுமே இல்லை. அவங்க சட்டம் தன் கடமையை செய்யுது. இப்ப அவர் தவறு பண்ணியிருக்காரு, தவறு பண்ணதுக்கான தண்டனையை வந்து நிச்சயமா அவர் அனுபவிக்கிறாரு. இன்னைக்கு அவரை சிறைப்படுத்தியிருக்காங்க. அவர் அதை வந்து அவர் வெளியில வந்து அந்த கேஸை நடத்திக்க போறாரு, அதை ஃபைல் பண்ணிக்க போறாரு. ஸோ இது மாதிரி பேசுவது தவறு அப்படிங்கிறது மற்ற கட்சிக்காரர்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த விஷயம். பட் ஆனா நீங்க இந்த விஷயத்த நீங்க கரெக்டா வந்து அந்த கால்குலேஷன் பண்ணி சொல்லாம இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. டிஎம்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு விமர்சனம், அது வந்து ஒரு சோசியலிசம் மாதிரி ஆக்கிடுறாங்களே, இங்க பேசுறதுக்கு உரிமை இல்லை, பேசுறதுக்கான சுதந்திரம் இல்லைன்னு மாதிரி கொண்டு போயிடுறாங்கல்ல. அது அவங்க அப்படிதானே செய்வாங்க. அவங்க அரசியல் இப்போ இன்னைக்கு பேசினாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு நீங்க வந்து விஜயை பத்தி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆனா அது இது பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கர் அறிவு வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிற ஒரு சோசியல் மீடியாலாம் வந்து பாத்தீங்களா, இதுக்குதான் நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களா, பாருங்க ஒரு கேள்வி கேட்க முடியல, ஒரு அர்ப்பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அதையும் நான் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறேனே. அவங்க ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது வந்து ஒரு பூகாகரமா மாத்தின்னு இருக்கிறாங்களே. சரி, இதே டிவிகேல இருக்க ஐடிவிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இதை வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல மாட்டாங்கன்றது என்னோட அதிகமா கேட்கறாங்க. மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. நான் தான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு சாதகமான உங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய மீடியா இங்க இருக்குங்கிறதுனால நீங்க சொல்ற அத்தனையுமே மக்கள் நம்புறாங்க. அப்படி நம்பி இருந்தா உங்களை கண்டிப்பா ஆட்சியில உட்கார வச்சிருப்பாங்க. இந்த வெற்றியை ஜீரணிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட, ஒண்ணா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல கூட்டணி கட்சிகள் ஆரம்பிச்சு, அடுத்தது வந்து கல்யாண வீடுகள்ல போய் ஒப்பாரி ஓலங்கள்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பேரம் பேசி, இப்ப ஆளுங்களை விட்டு பேச வச்சு போராட்டங்கள் பண்ணி, இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. அவங்க தொடர்ச்சியா இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் சிஎம் இருக்காரு. அதனாலதான் நீ இப்ப கேட்ட மாதிரி ஏன் எல்லாம் எதிர்வினை ஆற்றலன்னா தேவையில்லையே. யாரோ எங்கேயோ ஒருத்தன் பேசுறதுக்கு நம்ம டெய்லி எதிர்வினை ஆட்டிட்டு இருந்தா வேலையை யார் பாக்குறது? புரியுதா? அப்ப இதுல தெளிவா மக்கள் பாத்துக்கிறாங்க. அப்ப இவங்க போற ரூட் கரெக்டுங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவருக்கு இன்னும் இந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கு. இப்ப அவரால் இன்னமும் எப்பயோ சொன்னாங்க, சும்மா ஒரு நாளைக்கு கூட்டம் வரும் அப்புறம் வராதுன்னாங்க. இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் எங்கேயும் அவரால் வெளியில போக முடியல. இப்ப அந்த அளவுக்கு அந்த செல்வாக்கு இருக்குன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சிகள் நியாயமா நீங்க சொல்ற விஷயத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால மக்கள் வந்து ஒரே அடியா அதெல்லாம் கிடையாது. நீங்க நியாயமான ஒரு விஷயத்த சொல்லுங்க, நிச்சயமா உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த 5 வருஷத்துக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம நாம எந்த இடத்துல தோல்விக்கான காரணம் என்ன, இந்த 5 வருஷத்துல நாம என்னென்னலாம் தவறு பண்ணோம், இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சு நம்ம பின்னோக்கி போறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கு, அதை ப்ராப்பரா அவங்க யோசிச்சு
இந்த 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவரா ரொம்ப அற்புதமான எதிர்க்கட்சியா செயல்பட்டாங்கன்னா மக்கள் கூட உங்களை கன்சிடர் பண்ணுவாங்களே. ஓகே, இவங்க ஓரளவு பரவாயில்ல, தப்புனா கூட இப்போ கொஞ்சம் சரியா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கன்சிடர் பண்றதுக்கான அந்த வேலையை தான் திமுக பார்க்கணுமே ஒழிய, அதை விட்டுவிட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பர்மனன்ட் ஆயிடும். இன்னும் நம்பிக்கை அவங்க மேல பர்மனன்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க இன்னைக்கு நானும் சொன்னேன், எல்லாமே ஓப்பன் அப்பா. அதனாலதான் அந்த கவர்மெண்ட்டுக்கு 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு ஏன் ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு எதையுமே நீங்க மறைக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் மறைக்கலாம், 3ஆம் நாள் வெளில வந்துடும். அது எப்பேற்பட்ட ஸ்கேம் கூட வெளியில வந்துடும். அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒண்ணுமே இப்ப மறைக்கவே முடியாது. அப்ப நீங்க வந்து அந்த பழைய காலத்து அரசியலை விட்டுட்டு புதுசா நீங்க வரணும். நீங்க சும்மா ஜென்சின்னு இவங்க ஜென்சின்னு இருக்கணும், அதெல்லாம் சும்மா அந்த டிராமா. அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து டிஎம்கேல இருக்கிற ஒரு இளைஞரணியுமே வந்து ஜென்சி பண்றது வந்து அது சரியா இல்லைன்ற ஒரு விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்குதாங்க அங்க. அந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த பேண்ட் செட்ல ஆரம்பிச்சு, துண்டு சுத்துறதுல ஆரம்பிச்சு, துண்டு போறதுல ஆரம்பிச்சு, இந்த காப்பி பேஸ்ட் பண்ற வேலையில இந்த ஜென்சி ஒண்ணு கடைசியா நடந்தது. என்னன்னா, நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம்னு ஒரு அதிர்ச்சியா இருக்கும்போது எதையாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அப்படிங்கும் போது அந்த மாதிரி பண்றதுதான் அது. இப்போ அதான் சொல்றேன், நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்பட்டா மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட விட்டுருங்க உங்களை. அதை விட்டு நீங்க திருப்பி இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இது இன்னும் வந்து பின்னாடிதான் கொண்டு இழுத்துட்டு போகும். இவங்களுக்கான பூஸ்ட் மேல வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் இவங்களோட சைலன்ஸ். இப்ப விஜய் சார் எவ்வளவு சைலன்ஸ் இருப்பாரோ அதை அப்படியே அந்த அமைச்சரவையில இருந்து, தொண்டர்கள்ல இருந்து, நிர்வாகிகள்ல இருந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 மாசத்திலே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் அங்கன்னு அப்படியே கொஞ்சம் குதிச்சுட்டு இருந்தா கூட இது அப்படியே அவர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. சைலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் எதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்லிக்கிட்டு என்னோட சிஎம்ஏ வந்து ஒருத்தர் எல்போ உடைக்கிறாங்க போது நான் அமைதியா இருக்கேன்னா அது வந்து இது கிடையாது. ஏன்னா என்னால இப்ப எங்களால என்ன வேணா பண்ண முடியும்ல. இந்த கவர்மெண்ட் இருக்கியா, பவர் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம்ல. இதே இடத்துல வேற ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? நீ அப்போ அந்த இடத்துல அவங்க பக்குவப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்போ எதிர்கட்சி வந்து இன்னும் உஷாரா இருக்கணும். அந்த காலகட்டத்துல நாம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு போயிட்டோம், இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவரை வந்து ரொம்ப போயிட்டு இன்னும் ஒரே மாசத்துல கவுந்துரும், 2 மாசத்துல கவுந்துரும்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் வெறுப்பு தான் அதிகம்.